ஸ்ரீ சர்வசக்தி மகா கணபதி. வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் ஏனி நுடங்காது பூக்கண்டு துப்பார் திரிமேனு தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு. எல்லாம் வல்ல இறைவன் ஸ்ரீ சர்வசக்தி மகா கணபதி உலகலாம் போற்று ஓதற்கு அறிவன் நிலவுலாவிய நீர்மலி வேணிய அலையில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம். ஐயா, இங்கு எல்லாரும் கற்றறிந்த ஜாம்பவான்களிடத்தில் அடியேனும் ஒரு சிறு துரும்பான காவல்துறையில் 38 வருடங்கள் பணிபுரிந்துவிட்டு இன்று ஏறத்தாழ 30 ஆண்டு காலங்கள் ஜோதிடத்தை பயணித்து 30 ஆண்டு காலம் என்பது பாரம்பரிய முறை. இப்பொழுது ஏறத்தாழ 8 ஆண்டுகளாக உயர்கணித சாரஜோதிடம் என்கின்ற முறையை கடைபிடித்து அந்த அடிப்படையிலே நான் என்னுடைய குருவான திரு தேவராஜ் ஐயா அவர்களை வணங்கி அவர் என்னை வழிநடத்துவார் என்கின்ற நம்பிக்கையில் இந்த மேடையை என கொடுத்திட்ட நண்பர்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என் உயிரினும் மேலான ஜோதிடத்தை, நான் நேசித்த ஜோதிடத்தை, நான் சாதாரண வைரமாக இருந்ததை பட்டை தீட்டி கொடுத்திட்ட திரு தேவராஜ் ஐயா அவர்களுக்கு முதற்கண் பாதம் பணிந்த வணக்கத்தை தெரிவித்து அவர் இருக்கும் திசையான குன்றத்தூர் நோக்கி வணங்கி பாதம் பணிகிறேன். அதை போல் என்னுடைய குழுவிலே பயணித்த திரு ஆறுமுகம் திருச்சி ஐயா அவர்கள், அவருக்கு பேரே அவரை எப்படி கேட்டீங்கன்னா த போல்டஸ்ட் மேன் அண்ட் ஓல்டஸ்ட் மேன் அண்ட் பெஸ்ட் மேன், தைரியமான ஒரு மனிதர். ஆறுமன் ஐயா அவருடைய சுற்றி சொல்லணும்னு கேட்டீங்கன்னா டோன்ட் கேர் மாஸ்டர், யாரை பற்றி எதுவும் கவலைப்பட மாட்டார். அவர் ஒரு சிம்மக்குரலும் சிவாஜி கணேசன் என்று சொல்லுகின்ற திரு ஆறுமுகம் ஐயா அவர்கள். திரு நன்மணி ஐயா அவர்கள், அவர் ஒரு தெய்வீகமான மனிதர். இந்த இடத்துல ஒரு தெய்வீகம் இருந்து ஆரம்பிச்சு வைக்கிறதுன்னு சொன்னால் திரு நன்மணி ஐயா அவர்கள் ஒரு இறை சாதனை மார்க்கத்தில் மிகவும் சிறந்த முறையிலே ஒரு அற்புதமான தெய்வீகமான ஒரு நபர்களுக்கு இங்கே இடத்துல இருக்கார். அவரால் இங்கே ஒரு சக்தி கிடைக்குதுன்னு அது உண்மையான எனக்கு தான் தெரியும், என் மனைவிக்கு தெரியும். ஏன்னா அவருடைய மனைவியருடைய ரசிகர். மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம். நான் இந்த இடத்துல இந்த அளவுக்கு பேசிட்டு இருக்கிறேன், இப்படி செஞ்சிட்டு இருக்கேன்னா என்னுடைய தாயும் என்னுடைய மனைவியும் அவர்களுக்கு முதற்க நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இத்தனை பேர் இங்கே வந்திருந்த அத்தனை பேருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இதை கேட்க போகின்ற இந்த யூடியூப் சேனலுக்கும் அதில் பார்க்கின்ற அத்தனை பேருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இதற்கு ஏற்பாடு செய்து கொடுத்துட்ட திரு விஜயகுமார் ஐயா, திரு ராக்போர்ட் ராஜன் ஐயா அவர்கள், திருமதி ரோஷன், ஆச்சாரியா திரு ஆறுமுகம் ஐயா, சுக்கரன் செந்தில், திரு சரவணகுமார் மற்றும் இதற்கு முன் பேசிய அத்தனை மரியாதைக்குரிய கருத்துக்களை மிக தெல்ல தெளிவாக எடுத்து கூறிய அத்தனை பேர்களுடைய என்னுடைய சிறந்தாழ்ந்த வணக்கம். எனக்கு பின் சிம்மக்குரலுடன் இருக்கின்றார். அவர் இந்த மேடையை உங்களுக்கு அலசி ஆராயக்கூடிய சக்தி படைத்தவர். அவர் பேசுகின்றார் என்றாலே எனக்கு ரொம்ப பயமாக இருக்கும். ஏன்னா அதுக்கு பக்கத்தில் உட்காந்து என்ன சண்டை வந்துடக்கூடாதுங்கிறதுக்காகவே அவர் நான் பக்கத்தில் உட்காந்து சமாதானப்படுத்திக்கிறதுக்கு தான் இங்கே உட்காந்துக்கிறது. ஏன்னா அவருடைய பேச்சு இயல்பு அப்படிப்பட்டது. இப்பொழுது நல்லா புரிஞ்சுக்கிறேங்க, ஜோதிடம் என்கிறது உங்களுக்கு முதல்ல உயிராக இருக்கணுங்க. சும்மா நான் ஏதோ ஒரு பொருளுக்காகவோ அல்லது நீங்கள் ஏதோ ஒன்று சம்பாதிக்கணுங்கிற எண்ணத்தில் சத்தியமே இதுக்கு வரவே வராதிங்க. உங்களுக்கு கொடுக்கவே கொடுக்காது. நம்ம பிள்ளைங்க, நம்மளுடைய மனைவி, நம்மளுடைய தாயார், நம்மளுடைய தெய்வத்திற்கு சமமாகவே குருவை வைத்திருக்கின்றோம். அந்த குருவினுடைய கல்வியின் மூலமாக வந்ததுதான் இந்த ஜோதிடம். எனவே குருவையும் உயிராக, இந்த ஜோதிடத்தை உயிராக நினைத்தீர்கள் என்றால் நம்ம விட்டு உயிர் இருக்கின்ற வரைக்கும் இந்த ஜோதிடம் போகாது. உங்களை சத்தியமாக கவர்ந்து பண்ணி என்பதை இந்த நேரத்திலே இந்த யூடியூப் சேனல் சார்பாகவும் உங்கள் அனைத்து பேர் சார்பாகவும் இதை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த யூடியூப்பை மிக அற்புதமாக பயணித்துக் கொண்டிருக்கின்ற அத்தனை பேர் நன்றியை தெரிவித்து இதற்கு ஏற்பாடு செய்த இந்த யூடியூப் சேனல் மிக அற்புதமாக அந்த பதிவு பண்றார் ஐயா அவர்கள். அவர் மிக மிக சிறப்பாக நான் ஒவ்வொரு முறை பார்ப்பேன். இது அவர் எந்த விதமான காசு வாங்கிட்டு செய்கிற மாதிரி தெரியல. ஏன்னா ஒரு டெடிக்கேஷனாக செய்கிறார். அதனால ஐயா அவர்கள் பேர் சத்யாவா, உங்க பேர் பாலமுருகன். அவருக்கு எல்லார் சார்பாகவும் ஐயா அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்றால் இது கிணத்துக்குள் இருக்கின்ற விஷயத்தை இந்த அகில உலகம் பாராட்டுகின்ற அளவுக்கு பேசின அத்தனை பேர் விஷயமும் இப்போ இங்கே இருக்கிற நம்ம என்ன ஒரு 25-50 பேருக்கு தெரியும். இப்போ கிட்டத்தட்ட ஒரு ஆயிரக்கணக்கான பேருக்கு இந்த யூடியூப் போய் சேருதுன்னா இதை எடுத்து பயன்படுத்துகின்ற 3ஆம் பாகம் என்கிற தகவல் தொடர்பு தான் காரணம். எனவே இதை செய்து தருகின்ற உங்களுக்கு என்னுடைய சிறந்தாழ்ந்த வணக்கத்தை தாழ்மையுடன் தெரிந்து கொள்கிறேன். இதை தொடர்ந்து செய்யும்படியும் கேட்டுக்கொள்கிறேன். நான் அதிகமாக பேசினேன் என்றால் ஜோதிடத்தை பற்றி சொல்வேன் என்றால் சொல்லிக்கொண்டே இருக்கலாம். என்னகிட்ட ஒரு நாள் கொடுத்தீங்கனாலும் மைக்கு பத்தாதுங்க. அதனால் நான் ஷார்ட்டாக முடிச்சுக்கிறேன். நீங்கள் இந்த கொடுப்பினையும் தசாபுத்தியும் இதை இந்த உயர்கணித சாரோஜத்தில் விஜயகுமார், திரு நன்மணி ஐயா, திரு ஆறுமுகம் ஐயா போன்ற உயர்கணித சார ஜோதிடத்தில் இருப்பவர்களுக்கு இந்த
உயர்கணித சார ஜோதிடத்தினுடைய விஷயத்தை சொல்லிக் கொள்கிறேன். இந்த திரு தேவராஜ ஐயாவுடைய அரிச்சுவடி இது. எப்படி திருக்குறள் இருக்கின்றதோ, குர்ஆன் இருக்கின்றதோ, எப்படி பைபிள் இருக்கின்றதோ, அதுபோல் ஜோதிடத்திற்கு என்னை பொறுத்தளவில் இந்த கொடுப்பினையும் தசாபுத்தி என்கின்ற புத்தகம் இப்பொழுது 400 ரூபாய், நான் 300 ரூபாய் இருக்கும்போது வாங்கினேன் 8 வருஷத்துக்கு முன்னாடி. இதில் இருக்கிற விஷயத்தை படிச்சுட்டு நீங்கள் ஜாதகத்தை நீங்கள் தாராளமாக உட்காந்து சொல்லலாம். சத்தியமாக சொல்கிறேன், ஒன்றுமே உங்களுக்கு தெரிய வேண்டாம், பேசிக் தெரிஞ்சுட்டா போதும். லேப்டாப் ஒரு 7,000 வாங்கி வச்சுக்கிட்டு 15,000 ரூபாய்க்கு நீங்கள் ஒரு சாஃப்ட்வேர் தயார் பண்ணி வச்சுட்டு இதில் உட்காந்து ஒரு 100 ஜாதகம் பார்த்துட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் சத்தியமாக சொல்லுகின்றேன், நீங்கள் முழு நேர ஜோதிடராக தைரியமாக சொல்லுவேன், அடித்து சொல்லுவேன். தேவராஜ ஐயா அவர்களுடைய இந்த சாஃப்ட்வேர் இருக்கிற வரைக்கும் என்ன சத்தியமாக சொல்கிறேன், நான் யாரையும் குறைத்து மதிப்பிடவில்லை. எல்லாரும் அற்புதமாக ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு கருத்துக்கள் எடுத்து சொல்லும்போது, இந்த கருத்துக்கள் இவ்வளவு விஷயங்கள் ஜோதிடத்தில் இருந்தும் நாம் இப்படி ஒரு சாஃப்ட்வேர் மட்டும் வச்சுக்கிட்டு வந்த உடனே அடுத்த நிமிஷம் ஜாதகம் சொல்கிறோம் எப்படி அப்படின்னா, இதுக்கெல்லாம் காரணமான திரு தேவராஜ ஐயாவை மீண்டும் மீண்டும் வணங்கி அவருக்கும் திசையை நோக்கி இப்பொழுது சிறிய ஒரு நேரம் இருக்கின்ற அளவுக்கு ஒரு ஜாதகத்தை இவ்விடத்திலே நான் பதிவு செய்கின்றேன். இது எல்லாருக்கும் தெரியுதான கொஞ்சம் இல்லை, இந்த பக்கம் வந்து தயவுசெய்து கொஞ்சம் மாறி உட்காந்துக்கிறேங்க. ஏனென்றால் அதாவது நான் சொல்ற விஷயம் உங்களுக்கு தெரியணும்னா இந்த இடத்துல இருக்கக்கூடிய விஷயத்தை நீங்க பார்த்துக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த போர்டை நல்லா கவனிங்க. இப்போ நான் ஒன்றுமே செய்யலைங்க. இந்த ஜாதகம் என்னிடத்துல என்னைக்கு வந்ததுன்னு கேட்டீங்கன்னா, நேற்று வந்துச்சுங்க என்கிட்ட. நான் நேற்று வந்த ஜாதகங்களை மட்டும்தான் ஒரு 4 ஜாதகம் கொண்டு வந்திருக்கிறேன். இந்த 4 ஜாதகம் ஒவ்வொரு நாளைக்கு என்கிட்ட ஒரு 5 ஜாதகம் மேலே பார்க்க மாட்டேன். இந்த வந்த ஜாதகங்கள் 4ஐயுமே இன்னைக்கு கொண்டு வந்து படுத்துறதுன்னு சொல்லிட்டு உடனே அவர்கிட்ட போட்டு விட்டு உடனே கொண்டு வந்திருக்கிறேன். இந்த ஜாதகம் தயவுசெய்து இது யாரும் நீங்கள் யாருன்னு சொன்னாக்க உங்களுக்கு இதை வந்து வெளியில் சொல்லக்கூடாத ஒரு பெரிய ஃபேமஸ் நபருடைய மகனுடைய மகன். இது வந்து சினிமா துறையில் உங்களுக்கெல்லாம் அப்புறம் முடிந்த பிறகு யாருங்கிறத மைக்கை வந்து லைட் ஆஃப் பண்ணிட்டு நான் சொல்கிறேன். ஏன்னா அவ்வளோ பெரிய குடும்பத்தை சேர்ந்தவர் அவரும், அதுக்கடுத்து வரக்கூடிய இந்த பையனும், இவங்க 2 பேரும் மிகப்பெரிய சினிமா ஸ்டாருடைய சினிமா படம் எடுத்து மிகப்பெரிய உயர்ந்த இடத்துல இருந்தவங்களுடைய மகனுடைய பையனும் மகளுடைய பையனும். இது என்கிட்ட வருதுங்க நேற்றுக்கு. பாருங்க, இந்த பாலகுமரனை காட்டுறேன். பாருங்க, நான் எதுவுமே போய் எதையும் பார்க்கல. அது நிறைய விஷயங்கள் இருக்கு, பாரம்பரியம் எனக்கு தெரியும். அதனால நான் பாரம்பரியத்தை பற்றி சொல்ல விரும்பலை. ஏன்னா பாரம்பரியம் என்பது பேசிக். பாருங்க, இந்த ஜாதகத்தை இப்படி போட்டு எங்களுக்கு வந்து ஈஸியாக குருநாதர் ஒரு விஷயத்தை கொடுத்துருக்காரு. இதில் நிறைய விஷயம் இருக்குது. பாருங்க, இதுக்குள்ளே நீங்கள் பார்க்கணும்னா இந்த நீங்கள் சாஃப்ட்வேர் வச்சுக்கிட்டு நீங்கள் எதுவும் தேவையில்லை. ஒரு திருமண பொருத்தம் போடணுமா, திருமண பொருத்தம், திருமண கொடுப்பினை, பாருங்க சாஃப்ட்வேர். பாருங்க, அற்புதமானது. ஒரு எதையுமே 62 200க்கு 62, வெறும் 200க்கு 62 தான் இருக்கு. பாருங்க, திருமண விஷயம் அடிபட்டு போச்சு. இப்போ பாருங்க, அடுத்தது ஒரு நெக்ஸ்ட் பாருங்க, கிரகத்தோட வரைபடம். பாருங்க, நெக்ஸ்ட் ரொம்ப ஈஸியா இருக்கும் சார், ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். நீங்க வந்து உங்களுடைய கொஞ்ச காலத்துக்கு கொஞ்சம் கஷ்டப்படுத்துவீங்க, அப்புறமா பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். அகம்புறம் பாருங்க, கருப்பு சிகப்பு என்பது மிக கெடுதல். ஒரு ஜாதகத்துக்கு கருப்பு வந்துருச்சுன்னா அதில் போட்டுக்கு பாருங்க, கருப்பு என்பது காட்டுது பாருங்க, சிறப்பில்லை அப்படின்னு காட்டுது பாருங்க, சிறப்பில்லை. சிகப்புன்னு காட்டுது பாருங்க, மிக மோசம். அது பாருங்க, செவ்வாய் மிக மோசம் போட்டிருக்கு. ராகு பார்த்தீங்கன்னா புற வாழ்க்கைக்கு மோசம் போட்டிருக்கு. செவ்வாய் என்பது அகம் மற்றும் புறத்துக்கு. செவ்வாய் என்பது என்ன ரீட்டில்னா, வெளியாகும் ரத்தம், மனிதனுடைய எல்லா வகையான உடல் இருக்கக்கூடிய அனைத்து வகையான தைரியத்திற்கு செவ்வாய் காரணம். ஐயா தான் அடிக்கடி சொல்வார், தம்பி உடையான் படைக்கு அஞ்சான். தம்பி இருக்கு வந்தா சண்டையில் போய் ஜெயிப்பான்னு சொல்லி திரும்ப ஆறுமாயை அடிக்கடி சொல்லிட்டே இருப்பாங்க. இந்த செவ்வாய் பாருங்க, சதைக்கு அதிகாரி, வெளியாகும் ரத்தத்துக்கு அதிகாரி, உள்ளோடு ரத்தத்துக்கு சந்திரன் அதிகாரி. இந்த புத்தகத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா நீங்க வித்தியாசமான விஷயத்துல இதுல எத்தி எழுதியிருக்காரு. இந்த புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா காரகங்களும் கிரகங்களும் போட்டு ஒவ்வொரு கிரகத்திற்கும் ஒவ்வொரு பக்கம் எழுதியிருக்காரு. பாவங்களை படிச்சு பார்த்தா ஆச்சரியமா இருக்கும். 6ஆம் பாவத்தை ரொம்ப மோசமான பாவம்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருப்போம்.
6ஆம் பாவத்தை பத்தி இவர் எழுதியிருப்பாரு. மிக அற்புதமா மாத சம்பளம், வெற்றி, போராட்டம். 6ஆம் பாவம் என்று உயர்ந்த பாவம்னு சொல்லி பேசுவார். நம்ம 6, 8, 12 நம்ம கெடுதல்னு சொல்லி பேசுவோம் பாரம்பரியத்தில். இப்போ நல்லா பார்த்துக்கிறேங்க. இந்த ஜாதகம் என்கிட்ட வருதுங்க. நேற்றுக்கு நான் முதலே சொல்லிட்டேன், பெரிய மனுஷன் பேர் சொல்லக்கூடாது. அதுக்காக பாருங்க, ரொம்ப டக்குன்னு எடுத்துருவேன். நான் அப்படியே ஃபுல் சாட்டை போடுவேன். வந்துச்சு. வயதை பாருங்க. இவருடைய வயது ஜாதகத்தில் சாரி ப்ராசஸ் ஆகுது. அது கொஞ்சம் ப்ராசஸிங் ஆகிட்டு இருக்கு. அப்படியா? சரி. இப்போ பாருங்க, ஏன்னா என்னோட லேப்டாப் வேறு சிஸ்டமாக இருக்குது, உங்களுக்கு லேப்டாப் கொஞ்சம் சிஸ்டம் மாறி இருக்கு. இதை போட்டிருக்கிறேன். இப்போ பாருங்க, செவ்வாய் 8, 12 தொடர்பு கொண்டு போச்சு. பாருங்களேன், லெக்கண பாவம் என்பது தான் நின்ற நட்சத்திர உபநட்சத்திரத்தின் அதிபதி செயல்படும். நம்ம நண்பன் ஐயாவுக்கு தெரியும், திரு ஆறுமுக ஐயாவுக்கு தெரியும், நம்மளுடைய திரு விஜய் அவர்களுக்கு தெரியும். ஏறத்தாழ நாங்கள் 2 பேரும் யூஎஸ்ஐயில் இருக்கும்போது நைட்டு 10 மணிக்கு பேச ஆரம்பிப்போம். கிட்டத்தட்ட 2 மணி 3 மணி வரைக்கும் பேசுவோம். நான் அவரை என்னுடைய பெருமைக்காக சொல்லலை. நீங்கள் எதையும் நம்ப வேண்டாம், கப்பல்லாம் விட்டுருங்க, யூஎஸ்ஐலாம் விட்டுருங்க, நீங்கள் ஜோதிடத்தை தொழில் செய்யுங்க அப்படின்னு சொல்லி முதல்ல நான் விஜயகுமார் ஐயா அவருக்கு நான் சப்போர்ட் பண்ணி நெல் வாங்கன்னு சொன்னேன். விஜயகுமார் இன்னைக்கு என்ன மேடை ஏற்றி அவர் பார்க்குறாரு. காரணம் என்ன தெரியுங்களா? இந்த ஜோதிடத்தால் வெற்றி பெறலாம் என்பது சிம்பிள் மேட்டர். எனக்கு இந்த லெக்கணம் என்ன தெரியாது, நட்சத்திரம் என்ன தெரியாது, இவருடைய கிரகங்கள் எங்கே நிற்கிறது எனக்கு தெரியாது. பாருங்க, சிம்பிள் மேட்ரு. பாருங்க, அதில் இருக்கும், சத்தியமாக இருக்கும், பேஸ் இல்லாமல் எதுவும் இல்லை. பார்த்தேன். லெக்கண பாவம் சுக்கிரன் 12. சுக்கிரம் என்பது இன்பத்தை அனுபவிக்கிற கிரகம். செவ்வாய் என்பது ஒருத்தருடைய வலிமை. லெக்கணத்தில் 12 வச்சிருக்கு. எது பாவம் 2, 12. 12 என்பது துண்டித்தல் பேரு. அப்போ தலையிலிருந்து செல்லக்கூடிய விஷயத்தை இதோ துண்டிச்சிருக்கு, முடிஞ்சு போச்சு. நெக்ஸ்ட் 3ஆம் பாவம் தைரியம். மனிதனுக்கு தைரியம் வேணும். 3ஆம் பாவம் தோள்பட்டை வலிமைன்னு பேரு. அடிபட்டு போச்சு. அது பாருங்க 2, 12. 2ஆம் பாவம் பேச்சு. 2, 8, 12. பேச்சு, முகம், முகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து வகை உறுப்புகளுக்கு லெக்கண பாவம் என்பது தலையிலிருந்து செல்லக்கூடிய நரம்பு, உத்தரவு அனைத்து வயலுக்கு ஹெட் தான் முக்கியம். பாருங்க 2, 8, 12. அடுத்தது பாருங்க, 2ஆம் பாவம் என்பது முகத்தில் உள்ள உறுப்பு, கண்ணு, பல்லு, மூக்கு, வாயு, உதடு, நாக்கு, பேச்சு, கழுத்து, டான்ஸில் இருக்கக்கூடிய இந்த இடம் இது வரைக்கும். 3ஆம் பாவம் காது, இப்படி போயிடும். 2ஆம் பாவத்தில் பாருங்க 2, 8, 12. சிம்பிள் மேட்ரு. அடுத்தது 3ஆம் பாவம் பாருங்க, நரம்பு மண்டலங்கள் அடிபட்டு போச்சு. நெக்ஸ்ட் பார்த்தா புதன். புதன் நல்லா இருந்துச்சு. ஆனால் 3ஆம் பாவம் தான் நமக்கு முக்கியம். நான் திசையை பார்க்கல, புத்தியை பார்க்கல, அந்தரத்தை பார்க்கல. வயது இன்னைக்கு பாருங்க, அந்த பையனோட வயது இன்னைக்கு தேதிக்கு அவரோட வயசு பாருங்க, 41 வயசு 10 மாதம் 13 நாள் கொண்டு கொடுக்குறாங்க. யார் என்னன்னு தெரியாது, சத்தியமாக தெரியாதுங்க. ஓப்பனாக சொல்கிறேன், கடவுளறியா சொல்கிறேன், யாருன்னு தெரியாது. கொடுத்துட்டு சேஷம் உட்காந்துருக்காங்க. 2 பெண்கள் வந்திருக்கிறாங்க. கொடுத்த பிறகு நான் கேட்குறேன், எம்மா 41 வயசு ஆகுது, 7ஆம் பாவம் 2, 12. 7ஆம் பாவம் திருமண வாழ்க்கை 2, 12 காட்டுது. திருமணம் ஆகிருக்கிறது வாய்ப்பு இல்லை. அப்போ தலையிலிருந்து செல்லக்கூடிய விஷயத்தில் ஏதோ சம்திங் ப்ராப்ளம் இருக்குது. பேச்சு இல்லை, முகத்தில் ப்ராப்ளம் இருக்குது. இதெல்லாம் உங்களுக்கு இருக்குது நான் அப்படின்னு நினைக்கிறேன். நான் இது உண்மையா பொய்யான்னு சொன்னீங்கன்னா தான் மேற்கொண்டு ஜாதகம் பார்க்க முடியும். திருமணத்தில் தடை இருக்குது. பையனுக்கு லெக்கண பாவங்கிற தலையில் இருக்கக்கூடிய பாவம் கெட்டு போச்சு, 2ஆம் பாவங்கிற முகபாவம் கெட்டு போச்சு, 3ஆம் பாவங்கிற தைரிய பாவம் கெட்டு போச்சு, 7ஆம் பாவங்கிற திருமண பாவம் கெட்டு போச்சு. இதை விட பெரிய குடும்பம் 11ஆம் பாவம் என்பது ஜாதகத்தில் திருப்தின்னு பேருங்க. ஒரு மனிதனுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கணும். அந்த மினரல்ஸ் அண்ட் விட்டமின்ஸுங்கிறது 11ஆம் பாவம் இதில் இருக்குது. 11ஆம் பாவம் 2, 12. சார், இருவரும் அழுததை தவிர வந்திருந்த 2 பேரும் பையனுடைய அம்மா. மிகப்பெரிய மிகப்பெரிய, உங்களுக்கு பேரை சொல்லக்கூடாது, தனியாக சொல்கிறேன், அவர்களுடைய மகன் வீட்டு மகன். 41 வயசு. இது ஒரு காலத்தில் நான் சொல்கிறேன், அதை சொல்லாமல் விட போகிறது. ஏன்னா விவரத்தை சொல்லிட்ட பிறகு மேடையில் சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக அதை சொல்லலை. பார்க்குறேன். சொன்னோன்னே, சார் முகம் இழுபட்டு விட்டது, தலையிலிருந்து செல்லக்கூடிய நரம்பில்லை, 6 மாத குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டுவது போல் ஊட்டி கொண்டிருக்கின்றோம் என்று சொல்லிவிட்டு இருவரும் அழுவ ஆரம்பித்து விட்டார்கள். காரணம் துல்லியம். இந்த லக்கணத்தை அதுக்கப்புறம் தான் சிம்ம லக்கணம், அதுக்கப்புறம் தான் நான் உங்களுக்கு குரு சூரியன் செவ்வாய் இதெல்லாம் சத்தியமான இல்லைன்னு பேசிக்கு நான் இல்லைன்னே சொல்லவே மாட்டேங்க. ஏன்னா நான் எப்பொழுதும் என் குழந்தை அழகானது, என் குழந்தை அறிவானது, உங்களோட குழந்தையும் அறிவானது தான். என் குழந்தையை நான் அறிவுதே என்று சொல்வேனே தவிர உன் குழந்தை நான் எப்பொழுதும் தாழ்மை ரொம்ப மோசம் என்று நான் ஒரு காலம் மேடையில் எப்பொழுதும் பேச மாட்டேன். எங்களிடத்த இப்படி ஒரு விவரம் இருக்கு.
இதை தயாரித்து கொடுத்துட்ட திரு தேவராஜ் ஐயாவுடைய சாஃப்ட்வேர் நான் அடிக்கடி சொல்லுவேன், நான் கேட்டுப்பாங்க. நான் சாஃப்ட்வேரை வச்சுக்கிட்டு நீங்க வந்து பம்பர மாதிரி அடிக்கலாங்க. நிறைய விஷயங்கள் 100 ஜாதகம் போடுங்க. சத்தியமா சொல்றேன், பேசிக்கு தான் எனக்கு தெரியும், பாரம்பரியம் தான் தெரியும். போய் உட்கார்ந்த கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருந்துச்சு. 26/1/2018 அப்ப எல்லாம் ஐயா எல்லாம் எனக்கெல்லாம் ஒரு குழு தான் இருந்தோம். விஜயகுமார் அதில் தான் இருந்தாங்க. 2000 பேர் 10,000 மாணவர்கள் எடுத்துட்டாரு. வீட்டில் சாப்பாடு போட்டு அன்னபூரின்னு சொல்லுவார் அவங்களோட மனைவியை. உங்க வந்துட்டீங்கன்னா தங்க வச்சு மிகவும் எளிய முறையில் குருநாதர் வந்து ஒரு ஆசிரியர் மாதிரியே இருக்க மாட்டாருங்க. நீங்க காலையில் 5 மணிக்கு காப்பி தூக்கிட்டு மேலே ஓடிடுவார். எங்களுக்கு உண்மையா பொய்யான்னு கேளுங்க. அவங்களோட மனைவி சாப்பாடை வச்சுக்கிட்டு, அதாவது மத்தியானம் 11 மணிக்கு டீ காஃபி வந்து நிற்கும். மத்தியானம் சாப்பாடு 1 மணிக்கு டான்னு சாப்பிட போயிடும். சார் அவர் என்ன சொல்றாருன்னா, நான் எளிய முறையில் உங்களுக்கு எல்லாருக்கும் இதை கற்றுக் கொடுத்துட்டு எனக்கு எதுவும் தேவையில்லை, நான் எல்லாருக்கும் கொடுத்துட்டு போயிடணும். ஏன்னா போன காலத்துல எல்லாம் அதை கற்றதை எல்லாரும் வச்சுக்கிட்டு யாருக்கும் கொடுக்காம போயிட்டாங்க. அதனால அந்த ஜோதிடம் அழித்து விட்டதுங்கிறதுக்காக இதை எடுத்து செஞ்சுட்டு இருக்காரு. இந்த சாஃப்ட்வேர் வெறும் 13,000 ரூபாய். நீங்க 8,000 ரூபாய்க்கு வேணாலும் வாங்கிக்கலாங்க. மாசம் 1000 ரூபாய் கட்டுறீங்கன்னா சார், ஏழையா இருந்தால் ஃப்ரீயா கொடுக்குறாரு சார். பழச்சிட்டு போட்டோம். யார் தான் சொல்லி கொடுப்பா? கிளாஸுக்கு வர்றீங்க, 2,500 ரூபா 3,000 ரூபாய் பணம் கட்டுங்க பாரு, பாப்பாரு. இப்படி ஜாதகத்தை பார்த்தவன்ட்ட கையில காசுலன்னு தெரிஞ்சுக்கிறாரு. சார் உங்க பணத்தை நான் திருப்பி கொடுத்துறேன். பல பேர் மத்தியில் சொல்ல மாட்டார் சார். பல பேர் மத்தியில் சொன்னாங்க, மனம் சங்கடப்பட்டு விடும் என்பதற்காக தனியாக கூப்பிடுவார். சார் உங்க பணத்தை அதை வச்சுங்க, உங்களுக்கு ஜாதகம் இங்கே என்னன்னு காட்டிடுச்சுப்பார். சார் அக்யூரசி சார், நட்சத்திரம் என்ற உப நட்சத்திரம் என்ற உபோப நட்சத்திரத்தை எடுத்து நாங்கள் பண்றோம். இதுக்குங்களா இப்போ உபோப நட்சத்திரத்தும் போயிட்டு இருக்காரு. அப்பேற்பட்ட ஒரு மகான். அவருடைய ஜாதக ஆய்வில் இது ஒரு ஜாதகம். அடுத்தது பாருங்க, மகளோட பையன். அடுத்தது பாருங்க, இது பெரிய கோடீஸ்வரன் வீடு. பெரிய கோடீஸ்வரன் என்று சொல்வதை விட அவர் அப்பேற்பட்ட ஆள் கொண்டு பையன் கொடுத்துருக்கோம். இன்னொருத்தர் எப்படி கொடுத்துருப்பாரு, அவங்களுடைய பையன் கொடுக்குறாங்க. மகளுடைய பையன் கொடுத்த இடமும் எனக்கு தெரியும், எடுத்த இடமும் தெரியும். அப்புறம் தான் சொன்னாங்க, முதல்ல சொல்லவே இல்லை. ஏன்னா நான் எப்பொழுதுமே யார் வந்திருக்கவங்களை பற்றி கேட்க, இங்கே என்ன சொல்லுதுங்கிறதா சொல்லுவேன். எடுத்து போட்டேன் சார். புதன் என்பது நரம்பு மண்டலம் லக்கணத்தில் இருக்கு பாருங்க. 1ஆம் பாவம் என்பது லக்கணம். சந்திரன் 8 சந்திரன் தான் சார் உள்வோடும் ரத்தத்துக்கு அதிகாரி. வாழ வைத்த தெய்வம் என்று சொல்லுவேன். ஏன்னா இன்னைக்கு கிட்டத்தட்ட 10,000 மாணாக்கர்களை உருவாக்கி வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றார். ஒரு குரூப்ல நாங்கள் டெலகிராம்ல கிட்டத்தட்ட 2,000 பேர்கிட்ட இருக்கிறோம். 2,000 பேரும் ஃப்ரீடமா இதை கத்துக்கலாம் சார். ஃப்ரீ, ஒரு பைசா வாங்கல. டெலகிராம்ல இருக்காரு, எல்லாருமே இருக்கிறோம். அதுல ஆர்வம் மையத்தில் சில இது போடுவாங்க, எல்லாரும் வாழ்த்தி சொல்லுவாங்க அவரை. அப்பேற்பட்ட உயர்ந்த ஒரு மனிதன் ஆறுமுகம் சார். அவரெல்லாம் நன்மணி சார் கிட்ட இருக்கு சார். எழுதுறீங்களா? நான் ஒரு மடங்கு என்றால் நன்மணி ஐயா அவர்களும் திரு ஆறுமுகம் ஐயா அவர்களும் 1000 மடங்கு உட்காந்து சைலண்டா உட்காந்துருக்கிறாங்க. விஜயகுமார் அவர்கள் என்னை விட 100 மடங்கு சிறந்தவர். இந்த ஜாதகத்தை போட்டேன் சார். பையனுடைய வயது பாருங்க, 2010, 15 வயசு 7 மாசம் 22 நாள். அப்படி போட்டுட்டு லெக்கண பாவத்தை போய் பார்த்தேன். எப்பொழுதும் லெக்கணம் கிட்ட உருப்படாது சார். லெக்கணம் பார்த்தேன். 3ஆம் பாவம், இதே 3ஆம் பாவம். யார் பாருங்க, எவ்வளவு கொடுமையை பாருங்க. 3ஆம் பாவம் 8 சந்திரன் உள்வோடும் ரத்தத்துக்கு அதிகாரி. அடுத்தது பாருங்க, 6ஆம் பாவம் வயிறு, 5ஆம் பாவம் மனசு இதயம். அடுத்தது பாருங்க, 9ஆம் பாவம் தெய்வ தண்டனைன்னு பேரு சார். ஹெரிடிட்டரின்னு பேருங்க. அங்க மாமனுக்கு இருக்கு, இங்க மருமகனுக்கு இருக்கு. ஹெரிடிட்டரி 9ஆம் பாவம்ங்கிறது ஹெரிடிட்டரின்னு பேரு. பூர்வ புண பலன் 9ஆம் பாவத்தில் பாருங்க 8 சந்திரன். 10ஆம் பாவம் துடைப்பகுதி, 11ஆம் பாவம் முழங்கால் பகுதி, 12ஆம் பாவம் பாத பகுதி. எல்லாமே கெட்டு போச்சு பாருங்க ஆரம்பத்திலே. வயசு இன்னைக்கு என்ன தெரியுங்களா? பாருங்க கரெக்டா சார். இதை வச்சுக்கிட்டு நீங்க சுத்தலாம் சார். வயசு 15 வயசு 7 மாசம் 22 நாள் சார். பையன் என்றால் ஒரு கிருஷ்ண பரமாத்மா எவ்வளவு ஒரு அழகு என்று சொல்லுவாங்களோ அப்பேற்பட்ட ஒரு அழகு ஒழுகுதான். என்ன பாருங்க, லெக்கண சபலோட பாருங்க. சுக்கிரனா அழகு சார். புதன் என்பது பிரில்லியன்ட் சார். பட் பிரில்லியன்ட் அடிபட்டு போய் நின்ற நட்சத்திரம் புதன். நல்ல பிரில்லியன்ட் சார். என்னாச்சு தெரியுங்களா? இடுப்புக்கு கீழ்ப்பகுதி இயங்கவே இயங்காது சார். காரணம், லெக்கண பாவத்திலிருந்து சொல்லக்கூடிய உத்தரவுகளை கால் பகுதி எடுத்து செய்ய முடியவில்லை.
நான் சொன்னேன். சொன்ன பிறகு அவங்க அழுதுட்டாங்க. சார் இது ஏன் சார் எங்களுக்கு இப்படி நடந்துக்கணும்? பூர்வ புண்ணியம் 9ஆம் பாவம் என்பது நம்ம போன பிறவியில் ஜனனி ஜென்ம சௌக்கியானம் வர்த்தனி குல சம்பத்தாம் பூர்வ புண்ணியானம் லிக்கியதே ஜென்ம பத்திரிக்கான மேலே எழுதுறோம். அப்ப என்ன அர்த்தம்? போன பிறவியில் நீ செய்த பாவ புண்ணியங்களின் அடிப்படையில் இப்பிறவியில் அனுபவிக்க பிறந்திருக்கின்றாய். போன பிறவியில செய்தது இந்த விஷயத்தை இங்க வந்து காட்டுது. அதான் சார் நமக்கு காட்டுது. 8ஆம் பாவம் ஆயில். உயிரை பத்தி கேட்டாங்க. உயிர் போகாது, கவலையப்பட வேண்டாம். என்ன காரணம்னா சனி பாருங்க 2 நட்சத்திரம் 8 காட்டி 5 காட்டி 5 8 11 வந்துருச்சு. அப்போ 8ஆம் பாவம் என்பது இங்கே ஜாதத்துல வாழுங்கால் வரைக்கும் இந்த காலை சரிப்படுத்த முடியாது, உயிருக்கு ஆபத்து இல்லைன்னு சொன்னேன். சந்தோஷம் சார், உயிரோடு வந்துட்டு போட்டோம் அப்படின்ட்டாங்க. ஒரு குடும்பத்தில் எப்படி இருக்கு பாருங்க. அடுத்தது இது நிறைய இருக்கு. இந்த பாருங்க, இந்த ஜாதகம் என்கிட்ட வருதுங்க. இந்த ஜாதகம் ஆக்சுவலாக போன வருஷம் என்கிட்ட வந்தாங்க. போன வருஷம் வரும்போது இந்த பையனோட ஜாதகத்தில் இப்படி பார்க்குறேன். குரு திசையில் ராகுபத்தி. ராகுபத்தி எப்போ ஆரம்பிச்சது நீட்டில்னா போன வருஷம் அவங்க எப்போ வந்தாங்க நீட்டில்னா 24வது வருஷம் ஜனவரி மாதம் வர்றாங்க. வந்தவங்க திருப்பி வராங்க. இப்போ என்ன காட்டுது பாருங்க, ராகு 8 காட்டுது பாருங்க. இந்த 8ன்னு வந்திருக்கா குரு திசையில் ராகுபத்தி. நான் சொல்கிறேன், நீங்கள் 23ல் என்கிட்ட வர்றீங்க, 24 ஜனவரி மாதம். இப்போ உன்கிட்ட 8 காட்டுது. பையன் நல்லா இருக்காங்க. நல்லா இருக்காங்க சார். சார் சத்தியமாக சொல்கிறேன், நீங்கள் கொஞ்சம் தயவு செய்து சொல்கிறேன், 26 4வது மாதம் வரைக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. பையனோட ஜாதகத்தில் கெட்ட நேரமாக இருக்குது. ராகு என்பது நல்ல கெட்ட. நான் பல படம் அப்படி வரிசையாக சொல்லிவிடுவேன். எப்படி சொல்லிட்டீங்கன்னா பொய் பேசுதல், மறைத்தல், குடித்தல், தேவையற்ற பிரச்சனையில் ஈடுபடுதல், உடைத்தல், சிதைத்தல், துண்டித்தல், பிரச்சனை பெருசாக பண்ணுறது, வயதுக்கு ஏற்ற செயல்படும். 20 வயசு, போன வருஷம் 19 வயசு. என்ன என்னாச்சுன்னா சார் அம்மா அப்பா 2 பேரும் வந்திருக்கிறாங்க. அப்பா வெளிநாடு போயிட்டு வந்தவர் சார். பையன் பயங்கர ட்ரிங்க்ஸு சார். ராகு என்ன காரணம்? குரு திசையில் ராகு வந்துச்சு. 8 என்பது சார் 8 என்பது வலி, வேதனை, துன்பம், துக்கம், துரோகம், துரதிருஷ்டம், போராட்டம், விபத்து, கனவிலும் எதிர்பாராத சம்பவம், நல்லது கெட்டது. இங்கே ராகு 8ஆம் பாவத்தை தொடர்பு கொண்டு எந்த பாவத்தை போய் தொடர்பு கொண்டு பாருங்க சார். ராகு என்பது 7ஆம் பாவம். அந்த எந்த பாவங்கள் மூலமாக தான் சார் நடைபெறும். இந்த ஜாதகத்தில் பாருங்க, ராகு 7ஆம் பாவம் லெக்கண பாவத்தை தொடர்பு கொள்ளுது. அடுத்தது 3ஆம் பாவத்தை தொடர்பு கொள்ளுது, 4ஆம் பாவத்தை தொடர்பு கொள்ளுது, 5ஆம் பாவத்தை தொடர்பு கொள்ளுது. 7ஆம் பாவத்தில் லெக்கணம் என்பது தலையை குறிக்கும். 3ஆம் பாவம் இருக்கிற தைரியம் மற்றும் போக்குவரத்தை குறிக்கும். 4ஆம் பாவம் வாகனத்தை குறிக்கும். 5ஆம் பாவம் என்பது தன்னுடைய மனதை குறிக்கும், காதலை குறிக்கும். 7ஆம் பாவம் பழகும் நபர்கள். சார் பெரிய வண்டி வேணும்னு கேட்குறான், வாங்கி கேட்குறான். வயது 10 வேண்டாங்கிறாங்க. நான் சொல்லி வேற அனுப்பிச்சிருக்கேன், பிரச்சனை ஏற்படும்னு சொல்லி. அது ஏதோ 150 என்னமோ ஒன்று இருக்காமல, 200 என்னமோ வாங்கி கொடுத்துருக்காங்க. கொண்டு வச்சு சுக்கு உடச்சு விட்டான் வண்டியை. அடுத்தது பாருங்க சார் 8ஆம் பாவம். இந்த ஆரம்பிச்ச அடுத்த விஷயம் பாருங்க சார், ஓவர் ட்ரிங்க்ஸ் பழக்கம். 7ஆம் பாவம் பழகும் நபர்கள். சனி கீழ்த்திட்டு மக்கள்னு பேருக்கு சார். மக்களோட பழகுறான், போகக்கூடாத இடத்துக்கு போறான். போகக்கூடாது என்ன பேர் சொல்லக்கூடாது, ஒரு மூத்த அசிங்கமான அது பேர் சொல்றதை பார்த்தீங்கன்னா ஏன்னா சனி என்பது கீழ்த்தட்டு, இருட்டு, நைட் வர்றதில்லை, தனி அடிச்சுட்டு ஒரு மோசமான ஒரு வீட்டுக்கு போயிட்டு இருக்கிறான். அதெல்லாம் நடக்குது. அதுக்கு இந்த விஷயத்தை நான் ஏற்கனவே என்ன பண்றேன், போட்டிட்டு காட்டிடுறேன். என்ன ஆகி போச்சுன்னா எல்லா டிவி, செல்போன், வண்டி, பொருள் அத்தனையும் அடிச்சு நொறுக்கிவிட்டான் சார். வந்து சார் இதுக்கு எப்போதான் சார் தீர்வுன்னு கேட்டாங்க. தயவு செய்து இந்த நேரத்துக்கு பணம் கட்டி வெளிநாடு அனுப்பிச்சுட்டு தப்பிச்சுக்கிறோம். பண்ணவே பண்ணாதீங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ரொம்ப நல்லவனாக இருந்தவன் கெட்டு போயிட்டான், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஜாதகத்தில் அடுத்தவள வரக்கூடிய சனி. இப்போ பாருங்க சனி என்ன காட்டுது, 4 6 8 12. இப்போ 4 6 8 12 சனி எதை போய் தொடர்பு உள்ளது? ஃபுல் சாட்டை பாருங்க. இந்த சனி போய் நின்று நினச்சிதான் ராகு திருந்துவானா? திருந்த மாட்டான். சனி மறுபடியும் போய் ராகு காலில் உட்காந்துருச்சு 8. திருந்துவதற்கு வாய்ப்பு இல்லை. அப்போ நான் என்ன சொல்றேன், தயவு செய்து நீங்க பொறுத்து தான். எங்களால் பொறுக்க முடியல சார் அப்படின்னா கொஞ்சம் ஜாக்கிரதையா வச்சுங்க. 8ஆம் பாவத்தை சனி தொடர்பு கொண்டால் ஆயிலுக்கு மகம் ஏறிடும். ராகு என்பது போதைப் பொருள். போதைப் பொருள் இதேன்னு கலந்து சாப்பிட்டு சாவறதுக்கு முயற்சி சார் பண்ணிவிட்டான் சார். முதல் நாள் ஆஸ்பத்திரியில் வச்சிருப்போம், பணம் பிழைக்க மாட்டான்னு கேட்கறது தான் சார் வந்திருக்கோங்க. எப்படி இருக்கு பாருங்க நம்ம ஜாதகத்தினுடைய தன்மை, துல்லியம். திரு தேவராஜ ஐயா அவர்கள் கடவுளுடைய மறுபிறவி, அவர் இதை கணிச்சு கொடுத்திருக்கிறார். சாப்ட்வேரை பற்றி எப்பொழுதும் பேசுவேன். அந்த சாப்ட்வேருக்குள் இது ஒரு பெரிய அட்சய பாத்திரம். இந்த புத்தகம் அட்சய பாத்திரம். இந்த புத்தகம் இருக்கு தெரியுங்களா? இது எதுன்னு கேட்டீங்கன்னாக்கா என்றுமே கொடுக்க கொடுக்க வந்து கொண்டே இருக்கும். அப்பேற்பட்ட ஒரு சாப்ட்வேர் தான் நமக்கு. நீங்க உங்களுக்கு எளிமையான முறையில் இதை பார்த்துக்கலாம். ஹார்டு நீங்க ரொம்ப கெட்டிக்காரத்தனம் வந்து அதுக்கு தகுந்த சப்ளாடு தெரியிருக்கு. பாருங்க கிரகத்தில் நீங்க கவனிச்சு பாருங்க. பிளானட் எக்ஸ்டென்ஷன்ல போய் ரொம்ப மூளை கொஞ்சம் நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம்னா ஒவ்வொரு கிரகம் நின்ற
நட்சத்திரம், உப நட்சத்திரம், சூரியன் என்ற நட்சத்திரம், உப நட்சத்திரம், உப நட்சத்திரம். பாருங்க, அமர்ந்த இடம். அமர்ந்த இடத்திற்கு இங்கே வெறும் ஒன்லி, நல்லா பார்த்துங்க சார், அமர்ந்த இடத்துக்கு ஒரு 15 மார்க் அதிகபட்சம். நட்சத்திரத்துக்கு எவ்வளவு பார்த்தீங்களா, அதுக்கு 15 மார்க்கு. இந்த 15க்கு 5 போயிடும், அது 15 எடுத்துக்கும். உப நட்சத்திரத்துக்கு 40 மார்க், உபோப நட்சத்திரத்துக்கு 40 மார்க். அப்ப சூரியன் என்ற நட்சத்திரம் 9 போய் தொடர்பு கொண்டு போச்சு. உபோது என்பது 10க்கு அது 12ஆம் பாவம். அதாவது சார், இந்த நட்சத்திரத்திற்கும் உப நட்சத்திரத்திற்கும் உபப நட்சத்திரத்துக்கும் அமர்ந்த இடத்திற்குமே டிஃபரன்ஸ் பண்ணி கிரகத்தை காட்டுறாரு பாருங்க. அப்படியே பாருங்க, பாவத்தை பாருங்க. பாவம், ஒவ்வொரு பாவங்கள்லையும் பிளானட் எக்ஸ்டென்ஷன் இருக்கு. அதே மாதிரி ஜாதத்துல கப்சலிங் 2 ஒன்று இருக்கும் பாருங்க. ஒவ்வொரு கிரகங்கள், கிரகன் என்ற நட்சத்திரம், அது சனி என்ற உப நட்சத்திரம், அது என்ற உப நட்சத்திரம், அதுக்கப்புறம் உப நட்சத்திரம், உப நட்சத்திரம், நட்சத்திரம், உப நட்சத்திரம், உப நட்சத்திரம், நட்சத்திரம், உப. சார், எத்தனை துண்டு 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 துண்டாக எப்படி உடம்புல நம்ம ஸ்கேன் பண்ணி பார்த்தோன்னே எலும்பு உடைஞ்சிருக்கா உடையலையா, இல்ல உள்ள கட்டி இருக்கா இல்லையாங்கிறத சிடி ஸ்கேன், எம்ஆர்ஐ ஸ்கேன் மாதிரி இது ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேன். மனித உடம்புக்குள் இருக்கக்கூடியதை எப்படி கண்டுபிடிக்க முடிகின்றதோ அதுபோல் கிரகத்தில் இருக்கக்கூடிய விஷயத்தை உள்நோக்கி பார்த்து எவ்வளவு அழகா கொடுத்து ஒவ்வொரு பாவங்களையும், ஒவ்வொரு கிரகங்கள். சனி லக்கண பாவம் சப்ர சனி வந்துச்சுன்னா சார் மூடி கொட்டும் சார், தோல்ல ப்ராப்ளம் வரும் சார், சரியான தூங்கு மூச்சியா இருப்பான் சார், ஸ்லோவா இருப்பாங்க சார். லக்கணத்தினுடைய தன்மை. அல்லது நல்ல கிரக சேர்க்கை சந்திச்சுன்னா அமைதியாக செயல்படுவார்கள். லக்கணத்துல சூரியன் இருந்துச்சுன்னா அவர் அந்த கண்ணு மாதிரி நினைப்பார். லக்கணத்துல சூரியன் இருந்ததுன்னா, லக்கணத்துல சந்திரன் இருந்து, அதாவது லக்கண சப்பனா இருந்து வச்சுங்களேன், அவரு சும்மா எப்ப பார்த்தாலும் அசைந்து கொண்டே இருத்தல், அப்படியே எப்ப பார்த்தாலும் சுத்திக்கிட்டே தெரியுது சந்திரன். செவ்வாயின்னு வச்சுக்கலாம், அவன் மாதிரி சண்டைக்காரையும் யாருமே இருக்க முடியாது. புதனா இருந்தா புத்திசாலித்தனம், விகட கவி, ரெண்டு தான் சொல்றேங்க, நிறைய இருக்கு. வியாழன், அதாவது குரு மாதிரி, அவர்கிட்ட போய் யாராவது யோசனை கேட்கணும், குரு கிட்ட போகணும். குரு, அதுக்கிட்ட யாரு சனி. இந்த சனி தான் மெதுவாக ஸ்லோவாக போறது. ராகு பாருங்க, பிடிவாதம், மறத்தல், மறைத்தல், பெரிதுபடுத்துதல், தண்ணி அடிக்கிறது, தவறான பாதைக்கு போறது, முறையற்ற செயல்களை செய்கிறது, எல்லா வகையான தீமையான விஷயங்கள்ல இருக்கு. அதே நேரத்தில் நல்ல கிரகங்களோட சேர்க்கும் போது ராகு மாதிரி ஒரு அள்ளி கொடுக்கிற தெய்வம் எதுவுமே கிடையாது சார். அது சேர்க்கையை பொறுத்து இருக்கு. இந்த ராகு பாருங்க, போய் ஜாதத்தில் அவருக்கு இந்த பையனுக்கு பார்த்தீங்கன்னா 8ஓட சேர்ந்துடும். ராகு 2ஆம் நட்சத்திரம் உப நட்சத்திரத்தோட அதிபதி பார்த்தீங்கன்னா பாவமுனை கிரகமுனைன்னு 2 இருக்கு. இந்த ராகு என்பது பொதுவாக ஜாதகத்தில் கெடுதலோட சேர்ந்ததனுடைய விளைவு. கேது உடைத்தல், சிதைத்தல், துண்டித்தல், கலகம் வீட்டுவது, கோல் மூட்டுவது, பில்லி சூனியம், மாந்திரீகம், ஆவி உலக தொடர்புகள், மனசனை கலங்க அடிக்கிறது, தெய்வீக சம்பந்தப்பட்ட விஷயங்கள், ஒரு நுணுக்கமான விஷயத்தை கண்டுபிடிக்கிறது, ரொம்ப ரொம்ப துல்லியமான விஷயங்களை கண்டுபிடிக்கிறது. நல்லதா இருந்து கேது தொடர்பு கொண்டு போச்சுன்னா நல்ல விஷயங்களை செய்யும். கெடுதலான விஷயத்தை போய் கேது தொடர்பு கொண்டு போச்சுன்னு வச்சுங்களேன், மனுஷனை பைத்தியம் பிடிக்க வச்சிடும். கேது தான் ஒரு விஷயத்தை உடைக்கிறது, சிதைக்கிறது, துண்டிக்கிறது, எல்லா வகையான மாந்திரீக செயல்கள், ஆவி உலக தொடர்புகள், முன் ஜென்மத்தில் செய்த பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப தண்டனை கொடுக்குது. இதுபோல் ஒவ்வொரு பாவங்களுக்கும், லக்கண பாவம்னா அது என்ன, தலை சார், ரொம்ப சிம்பிளா சொல்லிவிட்டார் சார் அவர். தலை இப்படி கட்டிரு, இதுல ஒரு டில் போடு, இதுல இருந்து இது வரைக்கும் இந்த லக்கணம், இதுல இருந்து இது வரைக்கும் எடு, இது 2ஆம் பாவம், இதுல இருந்து கைகால எடு 3ஆம் பாவம், இதுல இருந்து இந்த இடத்த எடு மார்பு 4ஆம் பாவம், சளி சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு மார்பு 4ஆம் பாவம், லங்ஸ் எப்பொழுது இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஏந்திய இதயம் 5ஆம் பாவம், காதல், அன்பு, சந்தோஷம், மகிழ்ச்சி, குழந்தை 5ஆம் பாவம், 6 வயிறு, 7ஆம் உறுப்பை பாருங்க சார், 7ஆம் பாவம் சென்டர் ஆஃப் த பாடி, 8ஆம் பாவம் அந்த அந்தரங்க உறுப்புகள் மற்றும் அந்த ரகசிய சம்பந்தப்பட்ட 9ஆம் பாவம் ஆசனவாய் புட்டம். 9 12 தொடர்பு உண்டாகும் சார். கட்டாயம் மூலத்தில் ப்ராப்ளம் வரும் சார். 9 12 தொண்டா தந்தை இருக்காரா அல்லது தந்தை சொத்து போச்சா. 9ஆம் பாவம் என்பது குலதெய்வம். 9ஆம் பாவம் நம்மளுடைய அந்தரங்க உறுப்பு, இடுப்பு பகுதி மற்றும் ஆசனவாய் இத்தனைக்கும். 10ஆம் பாவம் தொடை, கல்லீரல், ராஜ உறுப்புகள், இயங்கிக் கொண்டே இருக்கக்கூடிய உறுப்புகள் 10ஆம் பாவம். 11ஆம் பாவம் விட்டமின்ஸ், மினரல்ஸ், முழங்கால். ஒரு மனிதனுக்கு தைரியம், தன்னம்பிக்கை, அக்கா, அண்ணன் எல்லாம் 11ஆம் பாவம். 12ஆம் பாவம் பாதம், கழிவு, உடலிலிருந்து வெளியாகும் அனைத்து வகையான கழிவுகளுக்கும் சனியும் 12ஆம் ஒரே ஈக்குவலா வரும். அப்படியே கிரகங்களை கொண்டு சேர்ப்பார் சார்.
புதன் 3, குரு 5, சுக்கிரன் அப்படின்னு எடுத்தா இன்பம் 5ஆம் பாவம். அதாவது தேவகுரு அசுரகுரு என்று சொல்றோம். இந்த குருவுக்கு இந்த மாதிரி செக்ஷனுக்கு போங்க, சுக்கிரன் தான் இந்த பக்கம் போங்க. எந்த கிரகமும் எங்களை பொறுத்தவரை இந்த இடத்துல கெட்ட கிரகம் என்பதை எடுக்க மாட்டோம் சார். உண்மையா பொய்யா என்று திரு நண்பனி ஐயாவை கேளுங்க. அது தொடர்பு கொண்ட பகுதிகளை பொறுத்தே நல்லது கெட்டது. ஒருத்தருக்கு கேது வந்து சூப்பரா இருந்துச்சுன்னு வச்சுங்க சார், 2, 4, 6, 8, 2, 4, 6, 10, 12 தொடர்புன்னு வச்சுக்கோங்களேன், அவர் பாட்டுக்கு வாங்கி குவிச்சுக்கிட்டே இருப்பார். என்னடா கேது மோசமானது சார். 2, 4, 2 பணம், அப்படியே பையிருப்பு பணம் அப்படியே என்ன பண்ணா கட்டுப்பணமாக மாறும், அப்படியே வீடு வாசலாக மாறும், சொத்து சுகமாக மாறும், அப்படியே நம்மளுடைய ஸ்டாண்டர்ட் ப்ராப்பர்ட்டியாக மாறும். 6 என்பது வெற்றி கொள்ளுதல். எந்த ஒரு விஷயத்திலையும் நம்ம வெற்றி கொள்ளணும்னா 6ஆம் பாவம். ஒரு மனிதருக்கு வயிறு இல்லாத மனிதன் உண்டா? வயிறு இல்லாத மனிதனே இல்லை. அதனால 6ஆம் பாவம் மிக முக்கியமான பாவம், வெற்றி பாவம். 6க்குள்ள நோய் இருக்கு. எல்லாருக்குமே வயிற்றின் மூலமாகத்தான் நோய் வரும். எனவே வயிற்றில் என்ற உணவின் மூலமாக தான் நோய் வரும். எனவே வயிறு, அதாவது திருவள்ளுவர் தான் சொல்றது, அற்றது போற்றி உணின். நீ சாப்பிட்ட சாப்பாடை பசிச்ச பிறகு நீ அப்புறம் சாப்பிட்டீங்கன்னா நோய் என்கிற விஷயமே கிடையாது. 6ஆம் பாவம். 7ஆம் பாவம் மனைவி, வியாபாரம், பழகும் நபர்கள், திருட்டு சொத்தை வத்துள்ள இடம், நம்மளுடைய நீண்ட கால பழக்க வழக்கங்கள், நாம் செய்யக்கூடிய எல்லா வகையான விஷயங்கள் எல்லாம் 8ஆம் பாவம். ஆயில், அதில் திடீரென்று நல்ல பாவத்தோட தொடர்பு வச்சு 8ஆம் பாவம் கொண்டு போய் 2, 6, 10 அப்படி போய் சேர்ந்துருச்சு வச்சுங்களேன். ஒருத்தர் வீட்டில் சும்மாவே இருப்பான் சார், திடீர்னு அடிக்கும் சார் அதிர்ஷ்டம். திடீரென்று ஏற்படக்கூடிய நல்லது கெட்டது 2க்கும் 8ஆம் பாவம். 8ஆம் பாவம் கெடுதல்னு பேசிட்டு இருக்கோம். ஆனா 8ஆம் பாவத்துக்குள்ளும் ஒரு நல்ல விஷயங்கள் இருக்கு. அதே போல 9ஆம் பாவம் தெய்வ அணுகிறங்க சார், படுத்துக்கிட்டே சாப்பிடலாம். தெய்வ அணுகிற 9 என்பது யாரோருக்கு சிறப்பாக இருக்கின்றதோ அந்த பாவம் ஒருத்தருக்கு நல்லா இயங்குனுச்சுன்னா, உழைக்காமலே பிறக்கும் போதே தனவந்தர் வீட்டில் பிறத்தல், உயர்கல்வி, தூரதேச பயணம், நீண்ட தூர பயணம், தீர்த்த யாத்திரை, மிகப்பெரிய விஷயங்கள் எல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு 9ஆம் பாவம். தெய்வ அனுகிரகத்தில் பிறக்கும் போதே தனவந்தன் வீட்டில் மகனாக பிறந்தல். தொழில் செய்ய முடியாது, ஏன்னா தொழில் 8, 12வது பாவம். அதே போல 10ஆம் பாவம், அந்த பாவத்தை பற்றி குருநாதர் சொல்வார், திருப்தியற்ற ஒரு மனிதனுக்கு இருந்த மனநிலை இருந்தால் தான் வாழ்க்கையில வெற்றி பெற முடியும். எனவே 10ஆம் பாவம் என்பது ஒரு மனிதனுக்கு மிக சிறந்த பாவம் என்று பேசுவார். ஏன்னா கல்லீரல், உடம்புல இருக்கக்கூடிய அத்தனை வகையான சக்திகளுக்கும் 10ஆம் பாவம். 11ஆம் பாவம் மிக மிக நல்ல பாவம். 12ஆம் பாவம் என்பது நம்ம கெடுதல் நினைக்கிறோம். ஒரு மனிதனுக்கு 12ஆம் பாவம் நல்ல தொடர்பு கொண்டு வந்திருந்தா தான் காசை சேர்த்து வைக்க முடியும் சார், இல்லைன்னா சேர்த்தே வைக்க முடியாது. நல்ல தொடர்பு 12ஆம் பாவம் தொடர்பு கொண்டால் உங்களுடைய பொருள் அனைத்தையும் நல்லா கொண்டு போய் பத்திரமா வச்சிருந்து சேக்ரேட் பண்ணிக்கலாம். அதனால எல்லா பாவங்களும் நல்ல பாவங்களே, எல்லா பாவத்துக்குள்ளேயும் கெடுதல் இருக்கு என்பதை தெரிவித்து இந்த சந்தர்ப்பத்தை வழங்கிட்ட இந்த காவேரி சோதிட சங்கம், காவிரி எப்படி குடகில் சிறித மழையில் இருந்து தோன்றினாலும் கூட வற்றாத ஜீவநதியா ஒரு காலத்தில் இருந்தது, இப்பொழுது குறைந்திருந்தாலும் கூட இந்த காவிரி உலகுள்ள வரை இந்த பயிர் இருக்கும். அதுபோல் இந்த ஜோதிட சங்கம் இருக்க வேண்டும் என்று கேட்டு இந்த சந்தர்ப்பத்தை வழங்கிட்ட இந்த குழுவில் அத்தனை பேருக்கும் பொறுமையாக அடியேனது பேச்சையும் கேட்பதற்கு அறிவூட்டிய திரு தேவராஜ ஐயா அவர்களை மீண்டும் வணங்கி, அவர் இருக்கும் திசை நோக்கி வணங்கி, நீங்களும் சந்தர்ப்பம் கிடைத்தால் யான் பெற்ற பெருகை வையகம் என்கின்ற தேவராஜ ஐயா அவர்களை, ஒன்றும் இல்லை தேவராஜ ஐயாட்ட போய் ஒன்று கிடையாது, ஆஸ்ட்ரோ தேவராஜ் தமிழில் போட்டிங்கன்னா போதும், ஃபர்ஸ்ட் கிளாஸாக வரும், போட்டுட்டு நீங்களும் பெற வேண்டும் என்று கேட்டு இந்த அரிய சந்தர்ப்பத்தை கொடுத்துட்டு உங்கள் அத்தனை பேருக்கும் இந்த ஜோதிடம் என்று சொன்னால் நான் குருவாக ஏற்ற தெய்வமாக ஏற்ற திரு தேவராஜை அவர்களை மனதுக்குள் நினைத்து அவர் பாதத்தை தொட்டு என் கண்களில் வணங்கி அவர் இருக்கும் திசைக்கு வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வணக்கம், வணக்கம். கேபியை பத்தி எப்படி இருந்துச்சு? சூப்பரா இருந்துச்சா? ஏன்னா ஒரு பாடம் எடுக்கிற மாதிரி இருந்துச்சு. கேபியை வந்து படித்தோம் அப்படின்னம்னா நம்மளால பலன் சொல்ல முடியுமா அப்படின்னா ஈஸியாக பலன் சொல்லிடலாம். 3 நாளில் கற்றுக்க முடியுமான்னா கற்றுக்க முடியும். சரிங்களா? ஏன்னா ஒரு நம்பர்லேருந்து 12 நம்பர் வரையும் தான், 12 பாவம் 9 கிரகம், அவ்வளோதான். ஈஸியாக வந்து பலன் சொல்லலாம். ஐயா வந்து பார்த்தீங்கன்னா உதாரண ஜாதகத்தை நேற்றே அனுப்பிச்சிட்டாங்க. 2 நாளைக்கு முன்னாடி அனுப்பிச்சி விட்டு அவங்களுக்காக தான் அந்த போர்டு இன்னைக்கு வாங்கிட்டு வந்து லேப்டாப்லாம் எடுத்துருந்து செட் பண்ணி உங்களுக்கு வர்றவங்களுக்கு நல்லா புரியணும் அப்படிங்கிறதுக்காக போட்டு ஐயா முன்னாடியே போன மாதம் சொன்னதுனால இந்த வாட்டி அதை பண்ணிட்டோம். கொஞ்சம் கிராஸாக இருந்துச்சு, அடுத்த வாட்டி அதை சரி பண்ணிடுவோம். சரிங்களா? நல்லா ரொம்ப சிறப்பாக பலன் சொன்னாங்க. ஐயா அவர்களுக்கு ஸ்ரீ காவேரி ஜோதிட சங்கத்தின் சார்பாக மிகப்பெரிய ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். இப்போ திரு ரவி ஜெயக்குமார் ஐயா அவர்கள் பொன்னாடை போத்தி மகிழ்விப்பார்.
திரு எங்க சங்கத்தின் செயலாளர் அண்ணன் ராக்போர்ட் ராஜா ஐயா அவர்கள் ஐயாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பரிவட்டம் கட்டுவார். ஏன்னா ஊர் மரியாதை கொடுக்கும்போது அந்த மாதிரி கட்டுவாங்க, பாத்துறீங்களா? அதுவும் பழைய காலத்துல தான் இருக்கும், இப்ப எல்லாம் கூட கட்டுறது இல்ல. பரிவட்டம்